அனைவருக்கும் வணக்கம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆடி அமாவாசை. அதாவது ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருடம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்க. ஆனால் முக்கியமாக ஒரு சிறப்பான அமாவாசை இது மாதிரி அதிசயமாக வரும். அப்படி 12 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சிறப்பு ஆடி அமாவாசை வந்திருக்கு. இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதியான நாளை வர இருக்கு. முக்கியமாக முன்னோர் வழிபாடு, தர்ப்பணம், தானம், குலதெய்வ வழிபாடு உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் முக்கிய வழிபாடுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய கிரகணமும் வர்றதுனால இது மிகச்சிறந்த ஒரு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமாவாசையாக மாறி இருக்கு. இன்னும் இந்த அமாவாசையில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யணும், ஏன் நாம் இப்படி வழிபாடு செய்யணும், முக்கியமாக என்னெல்லாம் செய்யவே கூடாது, இதை பற்றி நிறைய தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் அமாவாசை நாளில் குலதெய்வ கோவிலுக்கு போவீங்களா, அல்லது வேறு ஏதாவது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வீங்களா, அல்லது எந்த மாதிரியான படையல் இடுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை இருக்குது, எங்கள் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது, அதாவது அடிக்கடி யாருக்காவது வீட்டில் நோய்வாய்ப்படுறது, திடீர்னு விபத்து ஏற்படுறது, ஒரு கல்யாணத்துக்காக நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அந்த சுபகாரியம் கைகூடி வரவே இல்லை அப்படின்னு, அதே போல் வாங்கியது சிறிய கடன் தான் ஆனால் இப்போது பெரிய கடனாக வளர்ந்து நிற்குது, அது எங்களால் கட்ட முடியல, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளில் மாட்டிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக ஒரு ஜோதிடரை பார்த்து பலன் தெரிஞ்சுக்கணுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பலன்கள் கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாட்டு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த அமாவாசையை நீங்கள் தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா கூட பரவாயில்லைங்க, ஆடி மாத அமாவாசையை தவற விடாமல் முன்னோர் வழிபாட்டுக்காக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக தமிழ் மாதமான ஆடியில் வரும் அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறாங்க. மறைந்த முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம், தானம், அன்னதானம் உள்ளிட்ட நற்செயல்களை செய்வதற்கு இந்த நாள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. 2026ஆம் ஆண்டு ஆடி மாத அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை வந்திருக்கு. இந்த நாளில் செய்யப்படக்கூடிய முன்னோர் வழிபாடு குடும்பத்தில் நன்மை, மன அமைதி, ஒற்றுமை இவை எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஆன்மீக வழியாக பார்க்குறாங்க. குறிப்பாக பல ஆண்டுகளாக குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்கிறவங்க கூட முன்னோர் வழிபாட்டை தவற விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னோர் வழிபாட்டை தவற விட்டவங்க கூட இந்த நாளை பயன்படுத்தி நீங்கள் குடும்ப வழிபாடு மரபுகளை எல்லாம் மீண்டும் தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஏன் இந்த ஆடி அமாவாசை இவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் அம்மனுடைய வழிபாட்டிற்கு மட்டும் இல்லாமல் முன்னோருடைய வழிபாட்டிற்கும் முக்கியமானதாக சொல்கிறோம். அமாவாசை அப்படிங்கிறது சந்திரன் தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்தாத நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் ஆன்மீக ரீதியாக உள்ளுணர்வு, நினைவு மற்றும் முன்னோர்களை நினைவு கூறுவதற்கான காலமாக பல மரபுகளில் பார்க்கப்படுது. ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, அவர்களுடைய பெயர்களை நினைத்து வழிபடுவது, ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குவது, தானம் செய்வது போன்ற பாரம்பரியமாக பின்பற்ற வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆடி அமாவாசை, தை மாத அமாவாசை, மகாலய அமாவாசை ஆகியவை முன்னோர் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான அமாவாசை நாளாக பார்க்குறோம். இந்த ஆண்டு ஆடி அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா ஜோதிட கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவற்றினுடைய சேர்க்கைகளின் அடிப்படையில் ஆன்மீக ஜோதிட விளக்கம் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்பு மீண்டும் ஏற்படுறதற்கு பல ஆண்டுகள் ஆகக்கூடிய சூழலில் இந்த நாளை மிகவும் விசேஷமானதாக சிறப்பு ஜோதிடர்கள் மூலமாக சொல்லப்படுது. அதாவது இந்த ஆடியே 12 வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கு இந்த அமாவாசை. இது போல சிறப்பான அமாவாசை இன்னும் எத்தனை வருடங்கள் கழித்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த நாளில் முன்னோர் வழிபாடு, தானம், இறை வழிபாடு போன்றவற்றை செய்வது கூடுதலான ஆன்மீக பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த கிரகண அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பல மாற்றங்களை ஒரு சிலருக்கு தரக்கூடியதாக இருக்கும்.
முக்கியமாக இந்த நாளில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதிகாலை தொடங்கி இரவு வரை நீடிக்கிறது. இருந்தாலும் தர்ப்பணம் உள்ளிட்ட சடங்குகளை நேரம், இடம் மற்றும் குடும்ப வழக்கத்துக்கு ஏற்ப மாறுபடலாம். எனவே குறிப்பிட்ட நேரத்தில் தர்ப்பணம் செய்ய விரும்புகிறவங்க தங்களுடைய உள்ளூர் பஞ்சாங்கம் அல்லது புரோகிதர்களுடைய ஆலோசனையை பின்பற்றுவது நல்லது. முக்கியமாக இந்த நாள் எள் மற்றும் நீரை பயன்படுத்தி முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யப்படுது. தந்தை, தாத்தா, முப்பாட்டன் உள்ளிட்ட முன்னோர்களுடைய பெயர்களை நினைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தலாம். மந்திரங்கள் தெரிந்தவர்கள் தங்களுடைய குடும்ப சம்பிரதாயப்படி சங்கல்பம் மற்றும் மந்திரங்களை சொல்லி தர்ப்பணம் செய்யலாம். மந்திரங்கள் தெரியாதவங்க மனதார முன்னோர்களினுடைய பெயர்களை நினைத்து எங்கள் முன்னோர்கள் அனைவரும் மன நிறைவோடு இருந்து எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்வது நல்லது. தர்ப்பணம் செய்யும் முறைகள் குடும்பம், கோத்திரம் மற்றும் சமய மரபுகளுக்கு ஏற்ப மாறுபடக்கூடும். எனவே முறையான சடங்கினை செய்ய விரும்புகிறவங்க அறிந்த புரோகிதர்களுடைய வழிகாட்டுதலை பெறுவது நல்லது. சரி, தந்தை வழி மட்டும் இல்லை, தாய் வழி முன்னோர்களையும் நினைத்து வழிபாடு செய்வது நல்லது தான். அதாவது முன்னோர் வழிபாடு என்றாலே தந்தை வழி முன்னோர்களை மட்டும் நினைக்க வேண்டும் என்று கிடையாது. தாய், தந்தை, தாத்தா, பாட்டி அப்படின்னு எங்களுடைய குடும்ப மரபுப்படி இருவழி முன்னோர்களையும் நினைத்து பிரார்த்தனை செய்யலாம். எங்கள் முன்னோர்கள் அனைவரும் இந்த வழிபாடு சென்றடைய வேண்டும், அவர்களுக்கு இந்த வழிபாடு சென்றடைய வேண்டும் அப்படின்னும் மன நிறைவு பெற்று எங்கள் குடும்பத்திற்கு நல்வாழ்வையும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் அருள வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். முக்கியமாக புனிதமான ஆறு, நதிக்கரை, கடற்கரை மற்றும் தீர்த்த தலங்களில் தர்ப்பணம் செய்கிறது பல தலைமுறைகளை பின்பற்றக்கூடும் அப்படிங்கிறது வழக்கம். தமிழகத்தில் பல்வேறு தீர்த்த தலங்கள் ஆடி அமாவாசை நாளில் மக்கள் சென்று முன்னோர்களுக்கான வழிபாடுகளை செய்கிறாங்க. ஆனால் அனைவராலும் புனித தலங்களுக்கு செல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வீட்டிலேயே குடும்ப மரபுப்படி வழிபாடு செய்யலாம். வழிபாட்டினுடைய முக்கிய நோக்கம் முன்னோர்களை நினைத்து நன்றியோடு இருப்பது, அவர்களுடைய நினைவை பெறுவது. அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆடி அமாவாசை நாளில் அன்னதானம் செய்கிறது சிறப்பான நற்செயலாக பார்க்குறாங்க. வசதி இருக்கிறவங்க ஏழை எளியவர்கள், முதியவர்கள் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உணவு கொடுக்கலாம். ஒருவருக்கு உணவு வழங்குவது மட்டுமல்லாமல் தேவைப்படுறவங்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறி, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் கொடுக்கலாம். தானத்தினுடைய அளவை விட மனதினுடைய தூய்மையே பெரிது அப்படிங்கிறது ஆன்மீகத்தின் அடிப்படை கருத்து. முன்னோர் வழிபாட்டோடு தொடர்புடைய பாரம்பரிய வழக்கங்களில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக சொல்லலாம். சமைத்த சாதத்தினுடைய சிறிதளவை உணவை எடுத்து காகங்களுக்கு வழங்குவதை பல குடும்பங்கள் இன்னைக்கு வழக்கமாக கொண்டிருக்கு. இதனை முன்னோர்களை நினைவு கூறும் அடையாளமாக கருதி செய்கிறாங்க. இதனோடு பிற பறவைகள் மற்றும் உயிரினங்களுக்கு தண்ணீர் அல்லது உணவு வழங்குவது நல்ல செயல். பல குடும்பங்களில் காலப்போக்கில் குலதெய்வ வழிபாடு தவறி விடுகிறது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அல்லது வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி பிரார்த்தனை செய்வது சிறப்பாக சொல்லப்படுது. குலதெய்வ வழிபாட்டை மீண்டும் தொடங்குவதற்கு முன்பு குடும்பத்தில் வழக்கமாக பின்பற்றப்பட்ட முறையை பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. வெளியூர் செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையான வழிபாடு செய்யலாம். காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சு குளிச்சுட்டு பூஜை அறை விளக்கேற்றலாம். முன்னோர்களை மனதில் நினைத்து சில நிமிடங்கள் அமைதியாக பிரார்த்தனை செய்யலாம். அன்றைய தினம் இயன்றவர்களுக்கு உணவு கொடுக்கறது, ஒரு மரக்கன்றாவது நடுவது, பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது, தேவை இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவருக்கு உதவுவது, நற்செயல்களையும் செய்யலாம். ஜோதிடத்தில் சூரியன், சந்திரன், ராகு, கேது உள்ளிட்ட கிரகங்களுடைய நிலைகள் அடிப்படையாக வைத்து பித்ரு தொடர்பான தோஷங்கள் குறித்து சில ஜோதிட முறைகள் விளக்குது. முக்கியமாக திருமண தடை, தொழில் வளர்ச்சியின்மை, குடும்பத்தில் தொடர்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போன்றவற்றை சிலர் பித்ருதோஷத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்குறாங்க. இத்தகைய சூழலில் இந்த ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம், தானம், அன்னதானம், இறை வழிபாடு செய்வதை ஆன்மீக பாரம்பரியமாக பரிகாரமாக பலர் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த ஆடி மாத அமாவாசை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.